குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்டர்ஸ் அப்படிங்கிற லெசனை பத்தி தான் இந்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உங்களோட நாலேஜை செக் பண்றதுக்காக கொஞ்சம் கொஸ்டின்ஸ். என்னன்னா, ஆர் த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் த ரொம்பஸ் இஸ் ஈக்குவல். செகண்ட் ஒன், எ குவாடிலேட்டர் டேஷ் இஸ் இஃப் எ பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் parallel. தேர்ட் ஒன், விச் இஸ் அன் ஈக்வட்டோரியல் அண்ட் ஈக்குவல் parallelogram. ஸோ இந்த மூணுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க உங்களோட ஆன்சர்ஸை டைப் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ராபிசம். அதில் பார்த்தீங்கன்னா குவாடிலேட்டர்ஸ், அதாவது 4 சைட்ஸ் இருக்கிறது எல்லாமே நம்ம குவாடிலேட்டர்ஸ்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்குவோம். செகண்ட் ஒன் வந்து கைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பேரலோகிராம். பேரலோகிராம்ல வந்து ஆப்போசிட் சைட்ஸ் எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொகம்பஸ். ரொகம்பஸ்ல 4 சைட்ஸுமே வந்து ஈக்குவல் மெஷர்மெண்ட்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து எல்லாத்துக்கும் ஃபெமிலியரான ரெக்டாங்கிள் ஷேப். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம டே டு டே லைஃப்ல அதிகமாக யூஸ் பண்ற எக்ஸாம்பிள் டைஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்கும். இப்போ இதுதான் டைப்ஸ் ஆஃப் குவாடிலேட்டர்ஸ். நம்ம இங்கே கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்துருக்கோம். நம்ம இங்கே எந்தெந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் 4 சைட்ஸஸ் இருக்கோ அது எல்லாமே குவாடிலேட்டர்ஸ்ல தான் வரும். இதோட மோர் ஸ்பெஷல் நேம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொகம்பஸ் இஸ் அன் ஈக்வட்டோரியல் parallelogram. அதாவது ரொகம்பஸோட 4 சைட்ஸுமே ஈக்குவலா இருக்கும். A rectangle is an equiangular parallelogram. அதாவது ஒரு ரெக்டாங்கிளோட 4 ஆங்கிள்ஸுமே 90 டிகிரி இருக்கும். அண்ட் a square is an equatorial and equilateral parallelogram. ஸ்கொயர்ல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அதோட 4 சைட்ஸும் அண்ட் 4 ஆங்கிள்ஸும் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டாட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த டாட்ஸ்ல வந்து நம்ம ஒரு 4 டாட்ஸை மட்டும் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏதாவது ஒரு 4 டாட்ஸை அஷ்யூம் பண்ணிட்டு அதை ஜாயின் பண்றோம். அந்த டாட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க 4 டாட்ஸ் நம்ம அஷ்யூம் பண்ண டாட்ஸ் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் லைனை ஜாயின் பண்றோம், செகண்ட் ஜாயின் பண்றோம், தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் அண்ட் இப்போ நம்ம 4 சைட்ஸுமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒரு இமேஜ் வியூ, அதாவது 4 இமேஜ், அந்த 4 சைட்ஸுமே நீங்க இப்போ இந்த க்ளோஸ்டு ஃபிகரை வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஒரு ஈக்வட்டோரியல், அதாவது 4 சைட்ஸ் குவாடிலேட்டர்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து பி, அடுத்தது மேல தேர்ட் பாயிண்ட் சி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டி. இப்போ இந்த குவாடிலேட்டர்ஸ்ல வந்து 4 ஆங்கிள்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து என்னன்னா ஏ. A quadrilateral has 4 sides, 4 angles and 4 vertices. First angle பார்த்தீங்கன்னா A and second one angle B and third one angle C and fourth one angle D. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆங்கிள்ஸுமே தெரியும். ஆங்கிள் பார்த்தீங்கன்னா A, B, C and D. இப்போ ஃபர்ஸ்ட் ஏல இருந்து சிக்கு வந்து நம்ம ஆங்கிள் பைசெக்டர் லைன் வரையும், அதாவது கோண இரு சமவெட்டி. இது பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஏவோட ஆங்கிள்ஸை வந்து கரெக்டா 2ஆல டிவைட் பண்ற மாதிரி. எக்ஸாம்பிள் அது ஒரு 90 டிகிரி இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் பைசெக்டர் வந்து அது வந்து 45 டிகிரியா பிரிக்கும். அதுதான் கோண இரு சமவெட்டி. அந்த கோணத்தை வந்து 2 சம பாகங்களா பிரிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பில இருந்து டிக்கு கிராஸ் பண்றோம். இந்த பிடியும் இதுவும் அதே மாதிரி, இதுவும் ஆங்கிள் பைசெக்டர் லைன் தான் சொல்லுவோம். இப்போ இந்த ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் ஆங்கிள் பைசெக்டிங் மிட் பாயிண்ட். அந்த ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.